வணக்கம் நேயர்களே. லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் உருவாயிட்டு இருக்கு. இந்த யூஎஸ் ஈரான் இஸ்ரேல் வார்னால இந்த வார்னால நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து நிறைய பேர் கூட்டமாக வந்து பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் ஏதாவது ஹைக் ஆகிடுமா இல்லை பெட்ரோல் வந்து கிடைக்காம போயிடுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடு வந்து எல்பிஜி கேஸ் ஷார்ட்டேஜும் வந்து ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ்ஏ வார்னால இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த பாதிப்புனால சைனாவுக்கு இந்த போர்னால சைனாவில் ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? சைனா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ பேரல்ஸ் க்ரூட் ஆயில் வாங்கி வச்சிருக்காங்க, இதுக்கு இவங்க வந்து என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, அங்கே போய் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவலர். சைனாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 6:30 நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக இந்த சைடு போனோம் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று வந்துடும். இந்த இதில் ஆக்சுவலாக இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. வின்டர் வந்து நமக்கு இப்போ வின்டர் கொஞ்சம் வந்து முடிகிற டைமு, அதனாலேயே தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு பக்கமும் வந்து தண்ணியோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வின்டர் முடிய கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. நாம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இது தான். இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வர கழிவு தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓடையில் தான் வந்து சேரும். கழிவு தண்ணி அப்படின்னா சுத்திகரித்து தான் அந்த தண்ணியவே வந்து அனுப்புவாங்க. காலையில் 6:30க்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது, எவ்வளோ டிராஃபிக்கே இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 7:30க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா 7:30, 8 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட் ஒரு 24 மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவர் யூஎஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரானோட வாரில் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நியூஸ் போட்டிருந்தாரு. அதே டைம்லேயே ஈரான் பிரசிடென்ட் அவர் வந்து சுப்ரீம் லீடர் அவர் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் வந்து யூஎஸ் பேஸஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்போம், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸையும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியா பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி பெட்ரோல் ஷார்ட்டேஜ் வந்து ஆயிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைக்காக போயிடுச்சு. எல்லா பக்கமும் வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் வந்து பயங்கரமான கூட்டங்கள். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து இங்கே சைனாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான். நான் இது வந்து கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்குங்க. இவங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கை வச்சு வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வார் நடக்கிறதுனால எதனால் பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் வந்து ஹைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. இந்த வார் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரானில். இங்கே தான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெயெல்லாம் கொண்டுட்டு வர ஒரு வழிப்பாதை, கடல் வழிப்பாதை இருக்குது. இது ஈரானுக்கும் ஓமன் நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது. இந்த வார் நடக்கிறதுனால அந்த பாதையை பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து மூடிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு மட்டும் வந்து அவங்களுடைய கப்பல் மட்டும் போகலாம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக மூடி இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சுச்சுவேஷனை சைனா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4 டேஸுக்கு முன்னாடி, ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி இருந்த பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 6 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லிட்டர் வந்து 7.6 RMBயில் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து 8.3 RMB சம்திங் வந்து மாற்றிட்டாங்க. நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா தெரியும் ஒரிஜினலாக என்ன ப்ரைஸ் இன்னைக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறது தெரியும். இங்கே சைனாவில் வந்து 10 டேஸுக்கு ஒருக்கா வந்து பெட்ரோல் ப்ரைஸஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஹார்மஸ் ரூட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18லேருந்து 20 பில்லியன் பேரல்ஸ் ஆயில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குங்க. அந்த இடத்த வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டதுனால உலகம் முழுவதுமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. சொல்லப்போனால் உலகத்தில் யூஸ் பண்ணுற அந்த க்ரூட் ஆயிலில் 20% ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ல இருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. எல்லாத்துக்குமே தெரியும் சைனா வந்து ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சர் ஹப் அப்படிங்கிறது. மற்ற நாடுகளை விட சைனாவுக்கு வந்து இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணுறதுல மிக முக்கியமான அதிகமாக இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சைனா தான். இந்த இடத்த க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் சைனா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட
1.4 பில்லியன் பேரல்ஸ் ஆயிலை வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க ஆயிலை வச்சு கிட்டத்தட்ட இன்னும் வந்து 3 மாசத்துக்கு வந்து போர் நடந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக வந்து அவங்க ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கடந்த ஒரு 1 வீக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஒரு 6 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.4 பில்லியன் ஆயில் வந்து இவங்க சைனா எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023, 24 இருந்து 26 ஸ்டார்டிங் ஜான்வரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான், ரஷ்யா, வெனிசுலா இந்த 3 கண்ட்ரிகிட்ட இருந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் ஆயில்ஸ்லாம் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிசர்வேஷனே இருக்குது. கண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து சைனா கிட்ட மட்டும்தான் வந்து பயங்கரமான ஒரு ரிசர்வர் இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 ப்ரொவின்ஸில் வந்து இந்த இது வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து கட்டிட்டு இருக்காங்க. பில்டிங்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட். நாங்கள் இருக்கிற சைட்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து இங்கே வருது. அப்பார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வில்லா, உள்ளே வந்து வில்லாவும் இருக்குது. காலையில் 7 மணிக்கே பாருங்கள் இங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்து சாப்பிட வருவாங்க. இது பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பூரி மாதிரி உள்ளே வந்து எண்ணெய் இருக்கும், அது மேலே வந்து உள்ள கீரையை வச்சு முட்டையை போட்டு அப்படியே வேக வச்சு கொடுப்பாங்க, பொரிச்சு கொடுப்பாங்க. இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில் மட்டும் 11 பிளேசஸில் 11 ப்ரொவின்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆயில் ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, இந்த வார் வந்து முன்னாடியே வரப்போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் வந்து சூப்பராக வந்து எல்லா நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. சைனாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது முன்னாடி 2023 3 மில்லியன்ஸ் பெர் டே ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 4 மில்லியன்ஸ் ஆயிருக்கு. நிறைய இடங்கள் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. பெட்ரோல் பங்க் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக பில்டிங்லாம் போயிட்டு இருக்கனால இது ஆக்சுவலாக வந்து ஒரு மெயின் ரோடு தான். இந்த மெயின் ரோட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுனால இது பஸ் ஸ்டேஷனுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்த் சைட் ஆஃப் சைனா நம்ம போயிருந்தோங்க. அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே சைனாவில் வந்து அந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மிஷின்ஸ்லாம் இருக்கிறத நான் பார்த்தேன். ரொம்ப காட்டு சைடு தாங்க போச்சு. ஹர்பின்லேருந்து மோகி போகிற வழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர். அந்த பக்கம் வந்து காடு தான். ஒரு 15-20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மிஷினரிஸாக தான் இருந்தது. அதுவும் நைட்டு வந்து போனதுனால இன்னும் எவ்வளோ பகுதி வந்ததுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் பேரல்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க கிட்ட வந்து 1.4 மில்லியன் பேரல்ஸ் வந்து ஆயில் வந்து ஸ்டாக்ல இருக்கு. டெய்லியும் வந்து 4 மில்லியன் பேரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப வந்து இன்னும் வந்து ஒரு 3 மாதம் வந்து இல்லை 4 மாதமே வந்து போர் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் இதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. அந்த அளவுக்கு எல்லாம் சூப்பராக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஈரானுக்கும் சைனாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டெக்னாலஜி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து சைனா வந்து ஈரானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உதவி பண்ணுற விதமாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பான விலையிலும் டிஸ்கவுண்ட்டில் வந்து ஆயில் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு அடுத்தது வெனிசுலா, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ஆயில் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வாங்கி வச்சதுனால தான் இந்த அளவுக்கு வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்றப்பே வந்து அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை பற்றி காமிச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க. சைனாவில் வந்து பப்ளிக் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90%, 90% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான். ஒரு பக்கம் வந்து இவங்க க்ரூட் ஆயில், அதாவது பெட்ரோல் யூசேஜ், எல்பிஜி யூசேஜ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் காரு இதனுடைய பயணம்லாம் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 10 வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து உபயோகப்படுத்துறது வந்து இங்கே சைனாவில் வந்து அதிகமாக இருக்குங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பெட்ரோலுடைய உபயோகமும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு வராது. இப்போ நீங்கள் சைனா வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்லாம் பாருங்கள், ஒவ்வொரு கார்லாம் வந்து பின்னாடி நேம் போர்டு வந்து அந்த நம்பர் போர்டு வந்து க்ரீன் கலரில் இருந்தது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் காரு. சைனாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 20 மில்லியன் இவி கார் வந்து ஓடிட்டு இருக்குங்க. வருஷம் வந்து கார் சேல் ஆகிறதுல 50%, 50% பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் தான் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா BYD கம்பெனி. இந்த கார் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பெட்ரோல் கார் தான். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளஸ் பெட்ரோலு. இது வந்து பெட்ரோல் கார் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஒரு சில கார்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் போட்டுக்கலாம், ப்ளஸ் எலக்ட்ரிக் காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெட்ரோல் பங்குக்கு போய் பார்க்கலாம் என்ன ப்ரைஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக அப்படின்ட்டு.
இன்னைக்கு நெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 8.21 CNY போட்டிருக்கு பெர் லிட்டரு பெட்ரோலோட ப்ரைஸு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்பூர் மாதிரியே தாங்க 3 குவாலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 98, நம்பூர் காசுல ரேட்டு பார்த்தீங்கன்னா 136 ரூபாய், இந்தூர் காசுல 10.18 RMB. 92 பார்த்தீங்கன்னா 7.61 RMB 102 ரூபாய், 95 வந்து 8.09 RMB கிட்டத்தட்ட 108 ரூபாய். சைனாவில் பெட்ரோலோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை விட இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிளான் இவங்க சைனீஸ் போட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைனா பைப்லைன் கனெக்ஷன் தாங்க. நேச்சுரல் கேஸு எனர்ஜி இது எல்லாத்தையுமே வந்து பைப்லைன் மூலிமா ரஷ்யாவிலிருந்து சைனாவுக்கு வந்து கொண்டுட்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கப்பல் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து நம்பி இருக்க தேவையில்ல, அதே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து 30% வந்து பூர்த்தி செய்யும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்ல இருந்து வாங்கிப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். சைனாவிட்ட எவ்வளோ ஆயில் வந்து இன்னும் ரிசர்வ் இருக்கு, அதை வச்சு அவங்க எத்தனை மாசம் வந்து இன்னும் தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறத. இந்தியாவிட்ட இருக்க ஆயில் ரிசர்வ் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் வந்து 30லிருந்து 60 நாள் வரைக்கும் தான் வந்து தாக்கு பிடிக்க முடியும். இன்னும் அந்த ஸ்ட்ரைட் ஹார்மோஸ் அந்த இடத்த வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது இன்னும் வந்து நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது. ஏன்னா அந்த பக்கம் வர முடியாத ஷிப் எல்லாமே வந்து ஆப்பிரிக்கா பக்கமாக வந்து தான் வரணும். அப்படி வந்தது அப்படின்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளமே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் நம்ம இந்தியா எந்தெந்த விதத்தெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.